இப்போ கொஞ்ச நாளா இந்த எக் வச்சு செய்கிற ரெசிபி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நாம் ட்ரை பண்ணாமல் எப்படி? வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ரொம்ப காரமாக இருக்கும். உங்களோட ஓன் ட்ரையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் கம்மியாக போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம வேக வச்சு இருக்க முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நடுவில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டோட பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டு சட்னி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஒன்றோட ஒன்று மேலே அப்படியே ஒட்டி எடுத்தோம்னா சூப்பரான இந்த எக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப காரசாரமாக இருக்குது. காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.